தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான நாடு. மத வெறுப்பை இந்த மண், இந்த பூமி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு தடை வந்த பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த இந்து மக்கள் பலர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தலைமுக்காடை போட்டு வீடியோ போட்டு முஸ்லிம்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்ன பூமி இந்த பூமி. சென்னை பேரிடர் காலகட்டத்திலே நிறைமாத கர்ப்பிணியை யூனுஸ் என்கிற ஒரு முஸ்லிம் அந்த பேரிடர் காலகட்டத்தில் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தார். அப்போது அந்த தாய் உறுதி கொள்கிறாள், தனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்னை காப்பாற்றிய யூனுஸ் என்கிற பெயரையே வைக்க வேண்டும் என்று. அந்த தாய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை என்றும் பாராமல் ஒரு இந்து தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் யூனுஸ் என்று பெயர் வைத்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவே இங்கே முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மதத்தின் பெயரை சொல்லி வெறுப்பை ஊட்டி பிரிக்க வேண்டும் என்கிற பாஜகவின் நப்பாசை ஒருபோதும் ஈடுபடார். மதவெறி சக்திகளை அரசியல் சட்டத்தின் துணை கொண்டு முறியடிப்போம். தமிழகம் எங்கும் மனிதநேயத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் மூலம் நாம் அதிகப்படுத்துவோம். அதாவது ஒரு வகையில முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கணும்னு பார்க்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவர்கள் ஏராளமான வழிபாட்டு தலங்களை குறிவைத்து இவற்றை எல்லாம் தகர்க்க வேண்டும். காரணம், இது இந்து ராஷ்டிரம் தெளிவாக சொல்கிறார். வரிசையாக ஒவ்வொரு பள்ளிவாசலா இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், முஸ்லிம்களை நசிக்கலாம் நினைக்கிறாங்க. ஒருபோதும் முடியாது. சட்டத்தின் துணை கொண்டு சங்க பரிவார குழுக்களை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு முடியும். அதுக்கு எந்தெந்த விதத்தில் மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டுமோ விழிப்புணர்வோடு சட்டத்தின் அடிப்படையில் அந்த விழிப்புணர்வை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு ஒரு புறம் ஏனைய பகுதிகளில் மதவெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில ஆண்களும் பெண்களும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு நாம் பங்கெடுத்துள்ளோம். இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில மதவெறி மாய்ப்போம், மனிதநேயம் காப்போம் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. மனித சமூகம் செம்மையாக வாழ வேண்டும் என்றால் அறிவு, ஆற்றல், பொருளாதார வளம், அதிகாரம் இவைகளெல்லாம் வேண்டும் என்பதோடு இவை எல்லாவற்றையும் விட மனித சமூகம் எவ்வித பிரச்சனைகளும் மற்ற சிறப்பாக வாழ்வதற்கு மனிதநேயம் அவசியம். மனிதநேயம் என்றால் என்ன? ஒரு மனிதன் சக மனிதனை அவன் எந்த மதத்தை பின்பற்றுகிறான் என்பதை பாராமல், அவன் எந்த சாதியை சார்ந்தவன் என்பதை கவனிக்காமல், என்ன நிறத்தில் இருக்கிறான், என்ன மொழி பேசுகிறான் என்கிற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சக மனிதனை நேசிப்பது. அப்படியான மனிதனையும் உலகத்தில் வாழுகிற மனிதர்களுக்கு மத்தியில் காணப்படும் பொழுதுதான் ஒவ்வொருவரினுடைய மத நம்பிக்கை பேணப்படும், ஒவ்வொருவரின் கலாச்சாரம் பேணப்படும், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற நமது அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிற உரிமைகள் பேணப்படும். மனித சமூகம் செழித்து வாழ்வதற்கு சக மனிதனை நேசிப்பதும், நமக்கு நன்மையை நாடுவதை போலவே பிற மனிதர்களுக்கு நன்மையை நாடுவதும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆதலால் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை நல்லோர்களும் அத்தனை தலைவர்களும் ஒவ்வொரு சித்தாந்தமும் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்கிற மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி சென்றார்கள். எந்த தலைவரும் மனிதநேயத்தை பற்றி பேசாமல் இல்லை. எந்த மதமும் மனிதநேயத்தை வலியுறுத்தாமல் இருக்கவே இல்லை. எந்த மதத்தினுடைய வேத நூல்களை நீங்கள் பார்த்தாலும் படித்தாலும் மனிதநேயத்தை வலியுறுத்தக்கூடிய ஏராளமான அம்சங்கள் அதன் உள்ளே பொதிந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எல்லா மத தலைவர்களும், இந்த நாட்டை ஆட்சி செய்த தலைவர்களும், இந்த மக்களை வழிநடத்திய தலைவர்களும் மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசி சென்றார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஒரு படி மேலாக எல்லா சித்தாந்தங்களையும் மிகைக்கும் விதமாக மனிதநேயத்தை வலியுறுத்தி பேசக்கூடிய ஒரு மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
இர்ஹமு மன் ஃபில் அர்த் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. பூமியில் உள்ளவர்களை நீங்கள் நேசியுங்கள், வானத்தில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை அவர்கள் யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும், அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும். பூமியில் உள்ள மனிதர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். அப்ப இஸ்லாத்தில் எந்த அளவிற்கு மனிதநேயம் வலியுறுத்தப்படுகிறது? இறைவனின் அருளை பெற வேண்டும் என்றால், கடவுளின் இரக்கத்தை பெறுவதற்கு சக மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுவது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிறது. அது மொழியை வைத்தல்ல, மதத்தை வைத்தல்ல. முஸ்லிம்கள் மீது மட்டுமே மனிதநேயத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாத பிற மனிதர்களை வெறுக்க வேண்டும் என்கிற தத்துவம் இஸ்லாத்தில் இல்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு நன்மை நாட வேண்டும், அவர்களுக்கு நலவு செய்ய வேண்டும். திருக்குர்ஆன் இவ்வாறு சொல்கிறது, இந்த உலகத்தில் ஒரு உயிரை கொலை செய்து விட்டால், மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபக்கஅன்னமா கத்தல நாஸ ஜமீஆ, உலகத்திலே ஒரு உயிரை கொலை செய்து விட்டால் அவர் எல்லா முழு மனித குலத்தையும் கொலை செய்தவர் போலாவார். ஒரு உயிரை எடுப்பது இறைவனின் பார்வையில் ஒரு உயிரை கொலை செய்த குற்றம் மாத்திரமல்ல, முழு மனித குலத்தையும் கொலை செய்த குற்றம் உமக்கு குர்ஆன் சொல்லுகிறது. அதன் தொடர்ச்சியில் இறைவன் குறிப்பிடுகிறான், ஒமன் அஹ்யாஹா ஃபக்கஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, ஒரு உயிரை வாழ வைத்து விட்டால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார். ஒரு மனிதன் உயிர் பிழைப்பதற்கு நீ உதவி செய்தால், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சுகத்தோடு நலத்தோடு வாழ்வதற்கு உம்மால் என்ற உதவிகளை நீ செய்தால், உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் முழு மனித குலத்தையும் வாழ வைத்த நன்மை உமக்கு உண்டு. திருக்குர்ஆன் சொல்கிறது. இங்கே முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர் என்கிற வார்த்தை பதமே இல்லை. அந்த பாகுபாட்டை அடிப்படையாக கொண்டு உதவி செய்யுமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. மதத்திற்கு அப்பாற்பட்டு அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், எந்த கோட்பாட்டுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும், அவர் உயிர் வாழ்வதற்கு உம்மால் என்ற உதவியை செய். அதான் மனிதநேயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இஸ்லாத்தில் மனிதநேயம் எந்த அளவிற்கு வலியுறுத்தப்படுகிறது என்பதற்கு இதைவிட வேறு சான்று தேவையில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே இஸ்லாத்தை பொறுத்தவரை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுவதில்லை. இந்த உலகம் அழிக்கப்படும், மறு உலகு என்று ஒரு உலகம் இறைவனால் ஏற்படுத்தப்படும். அந்த உலகிலே, இந்த உலகில் யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களுக்கு இறைவன் பரிசளிப்பான், யாரெல்லாம் தீமை புரிந்தார்களோ அவர்களை இறைவன் தண்டிப்பான். அதுதான் நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாத்தில் சொல்லப்படுகிறது. நபிகள் குறிப்பிடுகிறார்கள், அவ்வாறான மறுமையின் போது இறைவன் ஒரு அடியாரிடத்தில் கேட்பான், உலகத்தில் வாழ்ந்த பொழுது நான் உன்னிடத்தில் தண்ணீர் கேட்டேனே, எனக்கு நீ தண்ணீர் தந்தாயா? நான் உன்னிடத்தில் உணவு கேட்டேனே, எனக்கு நீ உணவு தந்தாயா? நான் நோய்வாய்ப்பட்டு இருந்தேனே, என்னை நீ நலம் விசாரித்தாயா? அப்போது அந்த அடியான் கேட்பானா, இறைவா, உனக்கு ஏது தண்ணீர், உனக்கு எப்படி தண்ணீர் தேவைப்படும்? நீ அல்லவா உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் தண்ணீரை வழங்கியவன், நீ அல்லவா உலகத்தில் உள்ள முழு மனித சமூகத்தின் பசியை போக்கியவன், நீ எப்படி நோய்வாய்ப்பட முடியும்? நீ எப்போது உணவு என்று என்னிடத்தில் கேட்டாய், நான் எப்போது உனக்கு தராமல் போனேன், உனக்கு எப்படி நோய் ஏற்படும் என்று அந்த அடியான் இறைவனிடத்தில் மறுதளித்து பேசுவான். அப்போது இறைவன் சொல்வானாம், நான் கேட்டேன் என்றால் நானே அல்ல. உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு ஏழை உன்னை கடந்து சென்றான், தனக்கு உணவு தேவை என்று சொன்னான், நீ அவனை கண்டுகொள்ளவில்லையே. உலகத்தில் வாழ்ந்த பொழுது உன்னை கடந்து சென்ற ஒரு நபர் தனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார், நீ அவருடைய தாகத்தை நீ தீர்க்கவில்லையே. உனக்கு அருகாமையில் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவரை நீ நலம் விசாரிக்கவில்லையே. இவற்றையெல்லாம் உலகத்தில் இருந்த பொழுது செய்திருந்தால் அதன் மூலம் என்னை நீ நலம் விசாரித்தவன் போலாவாய். அந்த ஏழைக்கு உணவளிப்பதின் மூலம், அந்த நோயாளியை நலம் விசாரிப்பதின் மூலம்,
அந்த தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலம் என்னை நீ கண்டிருப்பாய், என்னுடைய அருளை பெற்றிருப்பாய், எனது நெருக்கத்திற்குரியவனாக நீ ஆகியிருப்பாய் என்கிற கருத்தை இறைவன் மறுமையிலே பதிலளிப்பான். முகமது நபிகள் நாயகம் இந்த அறிவுரையை நமக்கு சொல்கிறார்கள். இந்த அறிவுரையை சொல்லி எதை போதிக்கிறார்கள்? இஸ்லாத்தில் எந்த அளவு மனிதநேயம் வலியுறுத்தப்படுகிறதோ, இஸ்லாத்தில் வலியுறுத்தப்படுகிற அளவிற்கு வேறு எந்த மதத்திலும் மார்க்கத்திலும் இந்த அளவிற்கு மனிதநேயம் வலியுறுத்தப்படவில்லை. அப்பேற்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால்தான் இந்த உலகத்திலே முஸ்லிம்கள் பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது ஓடோடி வந்து உதவி செய்கிறோம் என்றால் எதன் பேரில்? அரசாங்கம் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் உள்ள பிற மனிதர்கள் எங்கள் சேவையை பாராட்டி பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்பதற்காக, அது எங்கள் நோக்கம் இல்லை. அரசாங்கம் எங்களை புகழாவிட்டாலும் பிற சமூகத்தில் உள்ள மக்கள் எங்களை பாராட்டு பத்திரம் எங்களுக்கு வாசிக்காவிட்டாலும் முஸ்லிம் சமூகத்தின் மனிதநேயமிக்க பணிகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு காரணம் இறைவன் இந்த மார்க்கத்தில் எங்களுக்கு இந்த பணிகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறான். இல்லையென்றால் கொரோனா காலகட்டத்தில் அந்த கொரோனா நோயை எந்த அளவிற்கு துவக்க காலகட்டத்தில் அச்சமூட்டப்பட்டது. பக்கத்தில் உள்ள ஒருத்தர் லேசா இருமிட்டா போதும், இப்படின்னா 10 அடி தள்ளி போயிருவாங்க. இருமல்னாலே அன்றைக்கு பெரிய ஆபத்து. அணுகுண்டு சப்தத்தை விட கொரோனா காலகட்டத்தில் இருமல் சப்தம் தான் மிகப்பெரிய அச்சத்திற்குரியதாக ஆபத்திற்குரியதாக கருதப்பட்டது. உண்மையா இல்லையா? செல்போன் போன் பண்ணுவார், அதுல இருமிட்டு தான் கொரோனாவை பற்றிய விழிப்புணர்வே வரும். இவ்வாறு உங்களுக்கு இருமல் இருக்கிறதான்னு உடனே ஒரு போனை வச்சிருவார். அந்த பக்கம் எவ்வளவு இருமுறாங்க, அது மூலமா கொரோனா வந்தாலும் வந்துடும். எவ்வளவு பயமுறுத்தி வைத்திருந்தார்கள், எவ்வளவு அச்சம் மூட்டி வைத்திருந்தார்கள். அதனுடைய கொடுமை என்னவென்றால், வெளிநாட்டிலிருந்து வர்றார், 1 வருடம் 2 வருடம் கழித்து தம்முடைய குடும்பத்தை சந்திப்பதற்காக ஆசையாக வந்தார். வந்த பொழுதும் வீட்டில் உள்ள குடும்பத்தார்கள் அவரை சந்திப்பதற்கு மறுத்து விட்டார்கள். வீட்டுக்குள்ள வராதீங்க போங்க. 2 வருஷம் கழிச்சு வர்றாங்க. ஏன்? கொரோனா பயம், கொரோனா அச்சம். கொரோனா வந்து விட்டாலே செத்து விடுவோம் என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் அன்றைய காலகட்டத்திலே ஊட்டப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுதான் படிப்படியாக அந்த நோயை பற்றிய முழுமையான தகவல்களை மருத்துவ உலகம் சொன்னதற்கு பிறகுதான் விழிப்புணர்வு ஏற்பட்டது. தகரத்தை கொண்டெல்லாம் அடிச்சாங்கல்ல. ஒரு தெருவில் இருக்கிற கொரோனா இன்னொரு தெருவின் பக்கம் நுழைந்து விடக் கூடாது என்பதற்கு தகரத்தை வைத்து மறைத்தார்கள். ஏன்? அவன் அங்க இருமுறத நோய் இங்க வந்துருச்சுன்னா, தகரத்தை வச்சு ஒரு நோயை மறைச்ச ஒரு நாடு இருக்கான்னு தெரியல. தெருவை முழுவதுமாக அடைத்தார்கள். இறந்து போனவர்களை பார்ப்பதற்கே தயங்கினார்கள், தொடுவதற்கு பயந்தார்கள். பல மருத்துவமனைகளிலே யாரேனும் ஒருவர் கொரோனா நோயினால் மரணித்து விட்டால் அவருடைய உடலை கைப்பற்றி அடக்கம் செய்வதற்கு பதிலாக போகின்ற வழியிலேயே குப்பை தொட்டியில் வீசி அவலமெல்லாம் நமது தமிழ்நாட்டில் நடைபெற்றது. பெற்ற பிள்ளை கொரோனாவில் மரணித்த தம்முடைய தந்தையின் முகத்தை பார்க்க மறுத்து விட்டான். குடும்பத்தை சார்ந்த சக உறுப்பினர்கள், தங்களது குடும்ப உறுப்பினர்களில் மூத்தவர்கள் யாரும் வயோதிகர்கள் யாரும் கொரோனாவில் மரணித்து விட்டால் அவருடைய உடலை பெற்று அடக்கம் செய்வதற்கு அச்சப்பட்ட காலம். அத்தகைய காலகட்டத்திலேயும் தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் மருத்துவ துறை சொல்லக்கூடிய ஒழுங்குமுறைகளை பேணி கவச ஆடைகளை அணிந்து கொண்டு கொரோனாவில் இறந்துவிட்ட உடல்களை பெற்று உரிய விதத்தில் அடக்கம் செய்தார்களே. எதன் காரணத்தினால்? மொத்த மக்களும் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகம் அத்தகைய பணியில் ஈடுபட்டதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிற மனிதநேயம் தான் காரணம். மனிதநேயத்தோடு நடந்து கொள், பிற மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள், அதுதான் இறைவனின் அன்பை உனக்கு பெற்றுத்தரும் என்று குர்ஆன் போதிக்கின்ற, நாங்கள் உயிரை விட மேலாக நேசிக்கின்ற முகமது நபிகள் எங்களுக்கு போதிக்கின்ற காரணத்தினால்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இத்தகைய பணிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம். மனித சமூகம் தலை தோங்குவதற்கு மனித நேயம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் நாம வாழ்கிறோம் என்றால் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள்,
வெவ்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவரவர் மதம் அவரவருக்கு. நான் என்னுடைய நம்பிக்கையின்படி நான் செயல்படுவேன், உன்னுடைய நம்பிக்கை என்னவோ அதன்படி நீ செயல்படு. நம் இருவரும் அவரவர் மத நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு நமது நாட்டிலே உரிமை உண்டு. என் நம்பிக்கை எனக்கு, உன் நம்பிக்கை உனக்கு. நீ என்னுடைய நம்பிக்கையை மறுதலிக்கிற காரணத்தினால், மத ரீதியாக மொழி ரீதியாக என்னிலிருந்து நீ வேறுபட்டு நிற்கிற காரணத்தினால் உன்னை வெறுப்பதற்கு நான் தயார் இல்லை. உன்னை அதனால வெறுக்க மாட்டேன். இதாங்க மனிதநேயம். அந்த மனிதநேயத்திற்கு தானே இன்றைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே மத்தியில் பிஜேபி ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு அந்த வெறுப்புணர்வு மிகைத்து விட்டது, அதிகரித்து விட்டது. மதத்தை காரணமாக சொல்லி குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் மீது வெறுப்புணர்வை பரப்புகிறார்கள். முஸ்லிம்கள் ஒரு வெறுப்புணர்வை விதைப்பது. எந்த அளவிற்கு நமது நாட்டிலே வெறுப்புணர்வு மிகைத்து விட்டது. மதத்தின் அடிப்படையில் இந்த வெறுப்புணர்வை விதைப்பவர்கள் ஏதோ முகம் தெரியாத நபர்கள் என்பதல்ல, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட பிரச்சாரத்தினை அதிகார மட்டத்தில் உள்ளவர்களை முன்னின்று நடத்துகிறார்கள். நாட்டின் பிரதமர் மோடி அவர்களே தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய வெறுப்பை பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி பேசினார். ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன பேசினார் மறந்துவிட முடியுமா? அந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெறும் பொழுது அங்க போய் பேசுறாரு, காங்கிரசுக்கு ஓட்டு போடாதீங்க, இதைத்தான் சொல்லணும். இதை சொல்றது எப்படி சொல்றாரு? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்களின் சொத்துக்களை பிடுங்கி யார் நமது நாட்டில் ஊடுருவி விட்டார்களோ அந்த ஊடுருவல்காரர்களுக்கும் நமது நாட்டில் அதிகமாக பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள் யாரோ அவர்களுக்கும் கொடுத்து விடுவார்கள். யார சொல்ற? காங்கிரஸ் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லும் போது பேசுகிறார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா உங்க சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், அதிக குழந்தை பெற்றெடுத்தவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், உங்க மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். தாலி இந்து பெண்கள்கிட்ட சொல்கிறார், உங்கள் தாலியை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், அதையும் பறித்து கொடுத்து விடுவார்கள். யாரு கொடுப்பாங்களா? முஸ்லிம்கள் கொடுத்துருவாங்க. முஸ்லிம்கள் யாரு? ஊடுருவியவர்கள். முஸ்லிம்கள் யாரு? அதிக குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்கள். எப்படியான ஒரு வெறுப்பு பிரச்சாரம் எளிய வார்த்தைகளின் மூலம் கட்டமைக்கப்பட்டது. உங்ககிட்ட 2 மாடு இருந்தா 1 மாடை பிடிங்கிருவாங்க. நீங்க போட்டிருக்கிற நகையை கணக்கு பண்ணி எடுத்துருவாங்க. அதையெல்லாம் எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்க. இத மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த போதே தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டு விட்டார்கள். எப்ப அங்க போயாச்சு, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துக்கு போய் அப்போதே தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு விட்டார்கள். குடிமக்களின் நகைகளை கணக்கெடுக்க வேண்டும், அதில் அதிகமானவற்றை எடுத்து முஸ்லிம்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு விட்டார்கள். ஆகவே உங்க நகையை பிடுங்குவாங்க. 2 மாடு இருந்தா 1 மாடு எடுத்துருவாங்க, பிடிங்கிருவாங்க. உங்க தாலி மாங்கல்யத்தை கூட விட்டு வைக்க மாட்டார்கள். இதையெல்லாம் பிடிங்கி முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டதா இல்லையா? இது மத வெறுப்பு பிரச்சாரம் இல்லையா? அப்படி அவர்கள் என்றைக்கேனும் சொன்னார்களா? அவங்க தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சா? எந்த காலத்திலே நம்ம கொடுத்திருக்கிறார்களா? இந்த நாட்டை ஆண்டவர்கள் யாரா இருந்தாலும், காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமூகத்திற்கு வாரி வாரி கொடுத்து நம்மை எல்லாம் செல்வந்தர்களா ஆக்கியதை போல ஒரு பம்மாத்து வேலையில் ஈடுபடுகிறார்கள். எங்க யார் நமக்கு கொடுத்தது? அப்படி கொடுத்திருக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் ஆண்டாண்டு காலமாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டத்தில் நம் இளைஞர்கள் முன்னேறுவதற்கு இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம் அல்லவா? மத்தியில இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கலாம், கொடுத்தாங்களா? ஆனா இவர்கள் பாருங்கள், அந்த காங்கிரஸ் காரணம் காட்டி பொய் பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம். இன்னும் சில மாதங்களுக்கு முன்பு மோடிஜி திடீர்னு வர்றார், வந்து சொல்றார், காங்கிரஸ் ஒரு திட்டம் இடுகிறது. என்ன திட்டம்? எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த சமூகத்தினருடைய இடஒதுக்கீட்டை பறித்து அதை முஸ்லிம்களுக்கு கொடுக்க திட்டமிடுகிறார்கள். நான் உயிர் உள்ள வரை அது நடக்காது. எவன்டா சொன்னது? அதை
திடீர்னு வந்து சொல்றார், உயிர் உள்ளவரை நடக்காது. எது நடக்காது? எஸ்சி அவருடைய ஓபிசி மக்களினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க நான் விடமாட்டேன். பட்டவர்த்தனமா ஒரு பிரதமர் பேசுறார். ஒரு பிரதமர் என்ன பேசணும்? எல்லா மக்களையும் அரவணைக்கிற விதத்தில், எந்த மத மக்களின் மீதும் வெறுப்புணர்வை விதைக்காத வகையில் அவருடைய பேச்சு அமையணும். காங்கிரஸ் அப்படி சொல்லவும் இல்லை. சொல்லாத ஒன்றை சொன்னதாக கற்பனை செய்து அதை நான் முஸ்லிம்களுக்கு கொடுக்க விட மாட்டேன், என் உயிர் உள்ளவரை அது நடக்காது. இதாங்க வெறுப்பு. அப்ப பிரதமர் வரையிலையும் இந்த வெறுப்பு பிரச்சாரம் நடைபெறுகிறது என்றால், அந்த சித்தாந்தத்தை பின்பற்றுகிற கீழ்நிலையில் உள்ள மக்கள், இந்த நாட்டில் வாழுகிற, இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட, இந்த நாட்டின் வளத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈத்த இந்த முஸ்லிம் சமூகத்தை எப்படி பார்ப்பார்கள்? அவருடைய கட்சியில் உள்ளவர்கள், அந்த சித்தாந்தத்தில் உள்ளவர்கள் இதே வெறுப்பு பார்வையில் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை கக்க மாட்டார்களா? தன்னுடைய சக போட்டியாளராக கருத மாட்டாரா? ஆஹா, நம்மிடம் உள்ள மாட்டை புடுங்கி இவனுக்கு தான் கொடுக்க போறாங்கன்னா அவனை தனங்க வெறுப்பாங்க. அவ்வாறு வெறுக்க வைக்க வேண்டும் வெகுஜன இந்து மக்கள் இந்த நாட்டில் வாழ்கிற முஸ்லிம் சமூகத்தை வெறுக்க வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த வெறுப்பு பிரச்சாரம் நடைபெறுகிறது. தேர்தல் நேரம் வந்தா மோடிஜி இதைத்தான் பேசுவார். அதனுடைய வெளிப்பாடு, அந்த வெறுப்பு பிரச்சாரத்தின் வெளிப்பாடு தான் அண்மையில் நடைபெற்ற சம்பவம் பீகார்ல அந்த அரசு சார்பாக ஒரு நலத்திட்ட உதவி வழங்குற ஒரு செயல், ஒரு நிகழ்ச்சி. எல்லாரும் வந்து உதவி வாங்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு அம்மா வருது, புர்கா போட்டிருக்கு. அந்த அம்மா வருது. அந்த அம்மா முகத்தை மூடி இருக்கு. முகத்தை மூடும்படி இஸ்லாம் சொல்லல. சில பெண்கள் அவ்வாறு செயல்படுவார்கள். அது போல அந்த பெண்மணி முகத்தை மூடி இருக்கிறார். இவருக்கு என்ன வேலை? ஒரு பிரதமருக்கு என்ன வேலை? எல்லா மக்களினுடைய மத நம்பிக்கையை மதிக்கிறது தான் ஒரு முதல்வருக்குரிய வேலை. அதன் அழகு. உதவி பெற வரக்கூடிய திட்டத்தின்படி பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரிடமிருந்து உதவி பெற வருகிற அந்த பெண்ணின் முகத்தை அகற்றுகிறார், முகத்திரை எடுக்கிறார், புர்காவை எடுக்கிறார். முதல்வர் செய்யற வேலையா இது? இது போன்று வேற சமூகத்தினுடைய மத விவகாரத்தில் எப்படி தலையிட முடியுமா? ஒரு சிங்கு வராரு, அவர் தலைப்பாயில கை வைக்க முடியுமா? உதவி பெற வர்றாரு, முதல்வர் பங்கெடுக்கிற நிகழ்ச்சியில் வருகிறார், தலைப்பாயில கை வைக்க முடியுமா? வேறு வேறு மதத்தை பின்பற்றக்கூடிய அவர்களுடைய மத நம்பிக்கையின்படி வருகிறார்கள், மத அடையாளத்தோடு வர்றாங்க. அந்த மத அடையாளத்தை அகற்றுவதற்கு முற்பட முடியுமா? முஸ்லிம் பெண்மணி தான் மட்டும் எப்படி இப்படி செய்யறாங்க? முதல்வர் நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறாங்கன்னா யாரு வர்றா, எந்த நபர் மேடையில வருகிறார்கள், எந்த நபர் முதல்வரிடமிருந்து பரிசு பெறுகிறார்கள், எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்பி வைப்பாங்க. அதுக்குன்னு ஒரு குழு இருக்கும். யாருன்னு தெரியலாம், சொல்ல இயலாது. எல்லாமே அவங்கள்ட்ட வந்துடும், அந்த டேட்டா வந்துடும். அப்படி அனைத்து டேட்டாவும் வந்ததற்கு பிறகு அவங்களுக்கு தெரியாம, அந்த குழுவுக்கு தெரியாம முதல்வர் பக்கத்தில் விட்டுருவாங்களே. அப்படி எல்லா விதமான தகவலும் தரப்பட்டதற்கு பிறகு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது முகத்திரையை எடுக்கிறாங்கன்னா இதுதான் இவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிறது. முஸ்லிம் வெறுப்பினுடைய வெளிப்பாடு. இப்படி வட மாநிலங்களை இவர்கள் நாசப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம் வெறுப்பில் தான் அந்த சமூக மக்களை பழக்கப்படுத்துறாங்க. முஸ்லிம்களை எல்லாம் எதிரியா காட்டுறது, முஸ்லிம்களால தான் உங்களுக்கு ஆபத்து. இவங்க ஒரு கற்பனை கதையை கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன? முஸ்லிம்கள் அதிக குழந்தையை பெற்றுக்கிட்டே வர்றாங்க, அதனால அவங்க இந்த நாட்டில் மெஜாரிட்டி ஆயிடுவாங்க, நீங்க சிறுபான்மை ஆயிருவீங்க. யாருக்கு? இந்து மக்களை அச்சுறுத்துறாங்க நம்மளை காட்டி. நீங்க சிறுபான்மை ஆயிருவீங்க, இவங்க மெஜாரிட்டி ஆயிருவாங்க, அவங்களால உங்களுக்கு ஆபத்து. கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா? இவங்க எப்படி நம்மளை பத்தி கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு முஸ்லிம் பாயும் 4 மனைவி, ஒவ்வொரு மனைவியின் மூலமா 10 பிள்ளை. அப்ப ஒரு முஸ்லிம் பாய்க்கு மொத்தம் எத்தனை பிள்ளை? 40 பிள்ளை. இவன் கணக்கு. இவன் ஒரு திருமணத்துக்கு அல்லாடிக்கிட்டு இருப்பான், ஒரு திருமணத்திற்கே அவன் பெரும் சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். இவனை பத்தி மோடிஜி மக்கள் மத்தியில் கற்பிக்கக்கூடிய தோற்றம் என்ன? எல்லாம் அதிகம். 4 மனைவி, 40 பிள்ளை. அப்படியே மெஜாரிட்டி ஆகிட்டே வர்றான். பார்த்துக்க, அவன் மெஜாரிட்டி ஆகிட்டானா உனக்கு தான் ஆபத்து.
எந்த காலத்தில் முஸ்லிம்கள் நாங்கள் ஆபத்தா இருந்தோம்? உண்மை வரலாற்றின்படி, வரலாற்றை உள்ளது உள்ளபடி படித்தால் முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு எந்த காலகட்டத்திலேயாவது ஆபத்தா இருந்தாங்களா? 600 வருஷத்துக்கு மேல முஸ்லிம்கள் தானே இந்த நாட்டை ஆண்டார்கள். அப்ப எப்படி எங்கே பிற மத மக்களுக்கு நாங்கள் ஆபத்தாக இருந்தோம், அச்சுறுத்தலாக இருந்தோம்? எந்த மன்னரின், முஸ்லிம் மன்னரின் வரலாற்றை படித்து பார்த்தாலும் எல்லா மத மக்களுக்கும் சமமான வகையில் தம்மை ஒரு மன்னராக அவர் அடையாளப்படுத்திக் கொண்டாரே ஒழிய முஸ்லிமா தம்முடைய மதத்தில் தீவிரத்தன்மை உள்ளவராக எந்த மன்னரும் தன்னை அடையாளப்படுத்தலை. அப்படி உண்மை வரலாறு இருக்கின்ற பொழுது இவங்க மெஜாரிட்டி ஆயிட்டானா உங்களுக்கு ஆபத்து இல்லாத ஒன்ன சொல்றது. அந்த வெறுப்பை சொல்லி சொல்லி வட மாநிலங்கள்ல இன்னும் அதிகம். ஊப்பிலெல்லாம் நீங்க போய் பார்ப்பீர்களே, ஆனால் முஸ்லிம்கள் இந்துக்கள் என்று சமூகத்தை இரண்டாக பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்ம தமிழ்நாடு மாதிரிலாம் வட மாநிலங்கள் இல்லை. தமிழ்நாட்டில் நாம் எவ்வளவு அந்நியோன்யமா இருக்கிறோம், ஒருவர் நேசித்து ஒருவரினுடைய கலாச்சாரத்தை மதித்து உங்க நம்பிக்கை உங்களுக்கு, என் நம்பிக்கை எனக்குங்கிற ஒரு புரிதலில் நாம் இங்கே இருக்கிறோம் அல்லவா? வட மாநிலங்கள் அது இல்ல, ஒரு பிளவு, செங்குத்தான பிளவு. முஸ்லிம்கள் வேறு, இந்துக்கள் வேறு என்று இந்த சங் பரிவார மக்கள் சாமானிய இந்து மக்கள் மத்தியில் முஸ்லிம்களை பற்றி தப்பும் தவறுமான செய்திகளை சொல்லி வெறுப்பை பரப்பி பிரித்து வைத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நச்சை விதைத்திருக்கிறார்கள் தெரியுமா? முஸ்லிம்கிட்ட எந்த பொருளும் வாங்காதீங்க, இதெல்லாம் மத வெறுப்பு பிரச்சாரம் தானே. முஸ்லிம் கடைகளில் பொருட்கள் வாங்காதீங்க, முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்கல ஈடுபடாதீர்கள், கடை இருந்தா கடையை அப்புறப்படுத்துங்கள். கோயிலுக்கு பக்கத்தில் முஸ்லிம் கடை போட்டிருக்கிறானா அந்த கடையை அப்புறப்படுத்துங்க. நம்ம தமிழ்நாட்டில் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஏராளமான இந்து சகோதரர்கள் கடை போட்டிருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்ஃபு நிலத்தில் முஸ்லிம் அல்லாத பல சகோதரர்கள் கடை போட்டிருக்கிறார்கள். அது இங்க யாரின் கண்ணுக்கும் உறுத்தலாக இல்லை, யாரும் அதை விருப்ப பார்க்கல. நாம் அப்படி பழகிறோம் இங்க. ஆனா வட மாநிலங்கள்ல கோயில் பக்கத்தில் இருக்கா, அங்க ஒரு முஸ்லிம் வசித்து விடக்கூடாது, ஒரு முஸ்லிமின் கடை இருக்கக்கூடாது, முஸ்லிம் போய் பொருள் வாங்கக்கூடாது. இந்த வெறுப்பை விதைச்சி விதைச்சி ஒருத்தன் போட்டிருக்கிறான் பாருங்க. சில வருடங்களுக்கு முன்பு நடைபெற்றது. நான் உணவு டெலிவரி ஜொமேட்டோ இருக்குல்ல, அதுல ஒரு உணவு ஆர்டர் பண்ணினேன். அதை ஒரு முஸ்லிம் கொண்டு வந்து கொண்டிருந்தார். யார் கொண்டு வர்றாங்கன்னு தெரியும். நம்ம நீங்க ஆன்லைன் உணவு தளத்தில் ஒரு உணவு ஆர்டர் பண்ணீங்கன்னா அதை கொண்டு வர்றவர் யாரோ, அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய பேரும் மொபைல் நம்பரும் வரும். இந்த சங்கி உணவு ஆர்டர் பண்ணியிருக்கிறான் ஜொமேட்டோவில், அவனுக்கு பேர் காட்டி இருக்குது. பேரை பார்த்த உடனே பாய் உடனே கேன்சல் பண்றான், எனக்கு வேண்டாம், பாய் சாப்பாடு கொண்டு வந்தா வேண்டாம். அதை பெருமிதமா ஆன்லைன்ல பதிவும் செய்கிறான். ஜொமேட்டோ தளத்தில் நான் உணவு ஆர்டர் செய்தேன், அதை கொண்டு வந்தது ஒரு முல்லா என்று அறிந்தேன். முல்லானா யாரு? பாய், பாய் என்று அறிந்தேன். ஆகவே என்னுடைய உணவு ஆர்டரை நான் கேன்சல் செய்து விட்டேன். நீங்களும் வாங்காதீங்க, முஸ்லிம்கள்ட்ட வாங்காதீங்க. எப்படி கிறுக்கனை மாத்தி வச்சிட்டாங்க பத்தியில. அதுக்கு ஜொமேட்டோ நிறுவனம் பதில் சொல்லிருச்சு. அவன் ஜொமேட்டோவை டேக் பண்ணி போட்டிருந்தான். ஜொமேட்டோ நிறுவனமே பதிலளித்து விட்டது, உணவுக்கு மதம் இல்லை, உணவில் நாங்கள் மதத்தை கலப்பதில்லை. ஜொமேட்டோ நிறுவனமே அவனுக்கு பதிலளித்து விட்டது. ஆனா இதுல பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு மூளையற்றவர்களாக அவர்கள் உருவாக்குகிறார்கள். முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தா அதுல வாங்கக்கூடாது. அப்படின்னா முஸ்லிம் திடீர்னு ஒரு ரயில்ல ஏறுறாரு, யாரு? லோகோ பைலட் யாரு? பாய் தான், முல்லா. அப்படியே இடையில குதிச்சிருவானா? கீழே பாலம் இருக்கும், குதிச்சு செத்துருவானா அவன்? இப்ப பிளைட்ல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாட்டுக்கு போறாரு, யாரு? கேப்டன் யாரு? கேப்டன் வந்து ஒரு பாய் தான், முல்லா. அப்படியே எமர்ஜென்சி எக்ஸிட்டை துறங்க, நான் கீழே குதிச்சிடுறேன், இல்லப்பா கீழே கடலு பிரச்சனை இல்லை, சாவுறேன். முல்லா இருந்தா நான் வரமாட்டேன், அந்த விமானத்தில் ஏற மாட்டேன், அந்த ட்ரெயின்ல ஏற மாட்டேன் சொல்வார்களா? அப்படி மூலச்செலவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம் சாப்பாடு கொண்டு வந்தா அதை வாங்காத, முஸ்லிம் கடையில போய் பொருள் வாங்காத, ஹலால்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டாங்கல்ல. வட மாநிலங்கள்ல
ஹலால் என்று போர்டு வைப்பதற்கே முஸ்லிம்கள் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஹலால் இறைச்சியை சாப்பிடாதீர்கள், இது ஒரு பிரச்சாரம். தமிழ்நாட்டிலும் அந்த பிரச்சாரத்தை செய்ய பார்த்தார்கள். ஹெச் ராஜா குரூப், பிஜேபியில் உள்ள சங்க பிரிவார ஆட்கள் தமிழ்நாட்டிலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை. வட மாநிலங்களில் ஹலால் என்று போர்டு வைப்பதற்கே தடை. சில பகுதிகளில் ஏன் ஹலால்னா என்னென்ன தெரியாம ஹலால நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கி வைத்து விட்டார். ஹலால்னா என்ன? மருத்துவர்களை விளக்குவாங்க. ஒரு உயிரினத்தை, ஆடு, கோழி, மாடு, இவைகள் எல்லாம் கொல்வதற்கு உலகத்தில் பல வழிமுறைகள் இருக்கிறது. இப்போ ஒரு கோழியை கொல்லணும் அப்படின்னா பல வழிமுறைகளில் கொண்டு அதனுடைய இறைச்சியை விற்பனை செய்வாங்க. எப்படி எல்லாம் கொள்வார்கள்? கோழியை சுகத்தில் ஓங்கி அடித்து கொள்வாங்க. இப்படி பிடிப்பாங்க, ஓங்கி அடிப்பாங்க, செத்துரும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சு இறைச்சியை விற்பாங்க, கிளீன் பண்ணி விற்பாங்க. சில நேரம் நீரில் முக்கி கொள்வார்கள். கோழி இருக்குன்னு வைங்க, அதை நீரில் முக்கி சாகடிப்பாங்க. இப்படி பல்வேறு வழிமுறைகள் இருக்கிறது. சுகத்தில் அடித்து நீரில் முக்கி, கில்லட்டு கருவியால் சுட்டு, துப்பாக்கி மாதிரி இருக்கும், அது சுட்டோம்னா செத்துரும். அப்படி பெரிய பெரிய நிறுவனங்களாக இருந்தால் வரிசையாக கோழி நிற்கும். ஒரு மிஷின் கழுத்து அப்படி தலையை முழுவதுமாக கட் பண்ணுற மாதிரி ஒரு கத்தி இருக்கும், ஒரு மிஷின் இருக்கும். அதில் வரிசையாக கோழி வந்து கொண்டே இருக்கும். அந்த மிஷின் கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். முழுவதுமாக தலை கட்டாயம், முழுவதுமாக தலை துண்டாகக்கூடிய விதத்தில் கட் பண்ணக்கூடிய கருவிகளின் மூலம் ஒரு உயிரினத்தை கொலை செய்வது. இப்படி பல வழிமுறை இருக்கு. இதில் ஹலால்ங்கிறது எது? இஸ்லாம் என்ன சொல்லுது? சுபத்தில் அடித்து சாகடிச்ச பிராணியை நீ சாப்பிடாத, நீரில் முக்கி சாகடிச்ச பிராணியை நீ சாப்பிடாத, கில்லட்டு கருவியால சுட்டு சாகடிக்கிற பிராணியை நீ சாப்பிடாத, முழுவதுமாக தலை துண்டாகிவிட்ட அப்படி அறுக்குறாங்கல்ல அந்த பிராணியை நீ சாப்பிடாத, ஹலால் செய்யப்பட்டதையே நீ சாப்பிடு. இதுதான் ஹலால். ஹலால்னா என்ன? இந்த முறைகளில் சாகடிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி, இறைவனின் பெயர் சொல்லி அறுக்கணும், கழுத்து நரம்பை துண்டிக்கணும், உடம்பில் உள்ள ரத்தம் முழுவதும் வெளியேறணும், அதற்கு பிறகு அது சாகணும். கழுத்து முழுவதுமா வெட்டிடக்கூடாது, தலையவே துண்டா வெட்டிடக்கூடாது, முக்காவாசி கட் பண்ற மாதிரி கழுத்து நரம்ப வெட்டணும். அப்ப உயிரோடு தான் இருக்கும். அந்த உயிரோடு இருக்கின்ற பொழுதே ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றும். அதுக்கப்புறம் அது இறந்ததற்கு பிறகு தலையை வெட்டி தோலை உரிச்சு நீ சாப்பிடு. ஹலால். இதுதான் ஹலால். இதற்கு பேரு ஹலால். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இதை சாப்பிடுறதுல உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. சுகத்தில் அடிச்சா என்ன ஆகும்? ஒரு பிராணி, ஒரு கோழியை சுகத்தில் அடிச்சு சாகடிச்சிட்டாங்கன்னு வைங்க, ரத்தம் வெளியேறி இருக்காது. முழுவதுமா ஏனைய முறைகள்ல, இப்போது நாம் சொன்ன இந்த ஹலால் முறை தவிர்த்து ஏனைய முறைகள்ல அந்த பிராணியினுடைய ரத்தம் முழுவதுமா வெளியேறி இருக்காது. ரத்தத்துல தான் கிருமிகள்லாம் இருக்கும், அசுத்தங்கள்லாம் இருக்கும். மனுஷனா இருந்தாலும் சரி, வேற எந்த உயிரினமா இருந்தாலும் சரி. நமக்கு உடம்பு சரியில்லை, காய்ச்சல், டாக்டர் போய் பார்க்க போறோம், என்ன டெஸ்ட் எடுக்க சொல்வாரு? பிளட் டெஸ்ட். ஏன்? நம்ம உடம்புக்குள்ள என்ன கிருமி இருக்குங்கிறத பிளட் காட்டும். அதுக்கப்புறம் தான் யூரின் டெஸ்ட். அப்போ பிளட் டெஸ்ட் ஏன் எடுக்கிறாங்க? அதை வைத்து எப்படி நம்முடைய நோயை கண்டறிகிறார்கள்? பிளட்ல தான் என்ன நோய் கிருமி இருக்கிறது என்பது தெரியும். ஏனைய உயிரினங்களுக்கும் அதுதான். ஆடா இருந்தாலும், கோழியா இருந்தாலும், மாடா இருந்தாலும் அதுதான், அதனுடைய பிளட்ல தெரிஞ்சிடும். அப்ப அந்த பிளட் வெளியேறாம உடம்பிலேயே தங்கியிருக்குமையானால் அந்த நோய் கிருமி சதையையும் தாக்கிவிடும். ரத்தத்தை முழுவதுமாக வெளியேற்றாமல் சதையை, நாம் அந்த இறைச்சியை சாப்பிடும் பொழுது நோய் கிருமியையும் சேர்த்து உண்ணக்கூடிய நிலை வந்துவிடும். ஆகவே முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஹலால் முறைதான் நோயற்ற வாழ்விற்கு, ஆரோக்கியத்திற்கு மிக மிக சிறந்தது. மருத்துவர்களே சொல்றாங்க. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, தெரியும். யூடியூப்ல பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை மருத்துவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறது. பொய்யா கற்பனையா சொல்றது இல்லை, உறுதியாகவே மருத்துவர்கள் இந்த முறை ஆரோக்கியமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதாங்க ஹலால். இவங்க எப்படி பிரச்சாரம் பண்றாங்க? ஹலால் பண்ணா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? முஸ்லிம் செய்யறான்னு. முஸ்லிம்களிடமிருந்து ஏனைய சாமானிய இந்து மக்களை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹலால் இறைச்சியை சாப்பிடாதீர்கள் என்கிற ஒரு விஷம பிரச்சாரம் வட மாநிலங்களில் செய்யப்பட்டது. செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலையும் செய்ய துணிந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இது போன்ற மத வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பெரிதா இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டலுக்கு போறாரு, பிஜேபியை சார்ந்த சீனிவாசன் இறைச்சி சிக்கன் வைக்கிறாங்க. சிக்கன் சாப்பிட்டுக்கிட்டே பேட்டி கொடுக்குறாரு. திடீர்னு கேட்குற, இது ஹலாலா அப்படின்னு கேட்குறாரு.
அவன் ஹோட்டலுக்கு ஆமா கரெக்டா ஹலால் பண்ணிட்டோம்ங்கிறான். பக்காவா ஹலால் பண்ணிட்டோம். ஹலால் எதுக்கு எனக்கு தெரியுங்க, நீ தானே போய் உட்கார்ந்து கேட்ட. இவன் அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு ஹலால் எதுக்கு எனக்கு தெரியுங்க, நான் அந்த நம்பிக்கையில் எனக்கு ஹலால் அல்லாதவற்றை அல்லவா எனக்கு தர வேண்டும் இப்படின்னு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாங்க. ஹோட்டல் நிறுவனரே சொல்லிட்டாரு, நாங்க ஹலாலத்தான் கொடுப்போம், விருப்பம் உள்ளவங்க சாப்பிடுங்க, இல்லைன்னா போங்கட்ட. இத்தனைக்கும் அந்த ஹோட்டல் நிறுவனர், அந்த ஹோட்டலினுடைய நடத்தக்கூடிய முதலாளி முஸ்லிம் அல்லாதவர். அப்ப இப்படி இங்கேயும் சில வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட பார்த்தார்கள். ஆட்சி இவர்கள் கையில் வந்ததிலிருந்து இப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். இதுலதான் வெறுப்பு பண்ணணும், இதுலதான் வெறுப்பு பிரச்சாரம்ங்கிற வகையே இல்லாம எல்லாவற்றிலையும் கொரோனா காலத்தில் சொன்னா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அநியாயம். கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து முஸ்லிம்கள் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயும் இவர்கள் மதவெறி அடிப்படையில் முஸ்லிம் மக்களின் மீதான வெறுப்பு பிரச்சாரத்தில் தான் கவனம் செலுத்தினார்கள். அப்ப சொன்னாங்க, இந்த கொரோனாவை முஸ்லிம்கள் தான் பரப்புனாங்க. ஏன்னா இந்த இந்தியாவில் நாங்க இருக்கிறோம், சரி, அமெரிக்காவில் கொரோனா பரவுச்சு, அங்க யாரு பரப்புனா? சீனாவில் தானே ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அங்க பரப்புனது யாரு? கொரோனாவை முஸ்லிம்கள் பரப்பி விட்டார்கள். சரிப்பா, எப்படிப்பா பரப்புனா? எச்சி துப்பி பரப்பி விட்டார்கள். தூணுது எச்சி துப்பி தான் நம்ம பரப்புறோம். தப்லீக் ஜமாத் மூலமாகத்தான் கொரோனா நோய் பரவியது. அவனே அல்லான்னு இருக்கிறான், அவனை வம்பிழுத்து அவன் மேல ஏகபோகமா கேச போட்டு என்னவா அவர்கள் தான் நோயை பரப்பினார்கள். அவனை எதுக்கு நீ உள்ள விட்டப்போ? வெளிநாட்டிலிருந்து தப்லீக் ஜமாத் இந்தியாவுக்கு வர்றாங்க, அவங்க எல்லா பகுதிக்கும் போவாங்க, அது மாதிரி இந்தியாவுக்கும் வரலாம். இந்தியாவுக்கு வரும்போது அவர்களை வரவேற்று அனுமதித்து விட்டு நோய் வந்ததற்கு பிற்பாடு இவர்கள் மூலம் தான் நோய் பரவியது. பச்சை பொய். மனிதநேயம் கவனத்தில் செலுத்தப்பட வேண்டிய நோய் பரவல் காலத்தில் கூட இவர்களின் மதவெறி மூளைதான் வேலை செய்யும். அப்போது கூட இவர்கள் மனிதநேயத்தை கவனத்தில் கொள்ள மாட்டார்கள், மத வெறுப்பையே இவர்கள் கவனத்தில் கொள்வார்கள். இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி முஸ்லிம்களை வெறுக்கும் வகையில் ஒரு பிரச்சாரத்தை செய்ய முடியுமா? கிளப்பி விடுறாங்க. அந்த நேரத்தில் கிளப்பி விடுறாங்க. என்ன, கொரோனா காலத்தில் எங்கேயுமே பொது ஊரடங்கு, கடைகள் இல்லை. இப்போ முஸ்லிம்கள் ஒவ்வொரு ஊர்லையும் தங்களுடைய சொந்த காசை போட்டு கிடைக்கிற காய்கறிகளை வாங்கி காய்கறி சாப்பாடு அது இதுன்னு சமையல் பண்ணி அந்த பகுதியில் உணவு இல்லாமல் சிரமப்படுகிற மக்களுக்கு கொடுத்தாங்க, விநியோகம் பண்ணாங்க. அதுலேயும் இவன் வர்றான், சங்கி வர்றான். சங்கி வந்து பாய் கொடுக்குற பிரியாணியா சாப்பிடாதீங்க, ஏன்பா அதில் என்னப்பா பிரச்சனை? அதில் எச்சியை துப்பி உங்களுக்கு கொரோனாவை பரப்புறான். எது? பிரியாணியில். இவன் பண்ணுற குஸ்காவில். இவன் சிந்தனை மூளை எப்படி போகுது பாருங்க. அதை ஹெச் ராஜா சொன்னார், முஸ்லீமிடம் யார் பிரியாணி வாங்கி தின்கிறானோ அவன் உண்மையான ஹிந்துவே அல்ல. அடப்பாவி, ஒரு ஹிந்துவா இருக்கிறதுக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க நோக்கம் என்னன்னு தெரியுதா? முஸ்லிம்கள்ட்ட பிரிக்கணும். எதையெல்லாம் சொல்லி பிரிக்க முடியுமோ, என்னென்ன காரணங்களை சொல்லி பிரிக்க முடியுமோ அதையெல்லாம் சொல்லி பிரிக்கிறது. லவ் ஜிஹாதுங்கிற வார்த்தையை இவன் கண்டுபிடிச்சது தானே. லவ் ஜிஹாதுங்கிற இந்த வார்த்தை யாரு கண்டுபிடிச்சது? குரான்ல இருக்கா? அப்படி லவ் ஜிஹாது பண்ணுங்கன்னு குரான்ல இருக்கா? லவ் ஜிஹாது பண்ணுங்கன்னு நபிகள் சொன்னாங்களா? ஜிஹாதுனா என்ன? நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பதற்காக எதிர் அணியினோடு எதிர் நாட்டவத்தோடு யுத்தம் செய்வதற்கு பேர் தான் ஜிஹாத். ஒரு அரசாங்கம் செய்கிறது அல்லவா, அதற்கு பேர் தான் ஜிஹாத். தனிநபர்கள் தங்களுடைய சொந்த பகையில் அடுத்தவர்களை வெட்டி வீழ்த்துவதற்கு பேர் ஜிஹாத் அல்ல. தங்களுடைய சொந்த வெறுப்பின் பேரில் கொலை என்கிற மாபாதக செயலில் ஈடுபடுவதற்கு பேர் ஜிஹாத் அல்ல. ஒரு அரசாங்கம், இஸ்லாமிய அரசாங்கம் தம்முடைய நாட்டு மக்களை காப்பதற்காக நடத்துகின்ற யுத்தத்துக்கு பெயர் ஜிஹாத். அந்த ஜிஹாதுங்கிற வார்த்தையை இவன் எதுக்கு பயன்படுத்துறான்? லவ் ஜிஹாது பண்றாங்க முஸ்லிம்கள். எப்படிப்பா பண்றான் லவ் ஜிஹாது? பாய்மார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்து பெண்களை லவ் பண்றாங்க. இந்து பெண்களை லவ் பண்ணி அவங்கள கல்யாணம் பண்ணிடுறான். இதுக்கு பேர் தான் லவ் ஜிஹாது. முஸ்லிம் பாய் இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பேர் லவ் ஜிஹாத். சரி, நம்ம நாட்டில் அது மட்டும் தான் நடக்குதா? இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா? இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா? ஒரு கிறிஸ்தவ ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றது இல்லையா? நம்ம நாட்டில் மதம் மாற்றி திருமணம் செய்வது என்பது இயல்பா நடைபெறக்கூடிய ஒன்று.
அதற்கு இவர்கள் மதச்சாயம் பூசுகிறார்கள். பாயி ஒரு இந்து பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பேரு லவ் ஜிஹாத். சரி, இந்து ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றான், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு எந்த பேரும் கிடையாது. பிஜேபியிலேயே அப்படி பல பேரை காட்ட முடியும். இவர்கள் கட்சியில் பிஜேபியிலேயே இந்து மதத்தை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய அவர்கள், இந்து மதத்தின் காவலர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய அவர்களே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன பேரு? பிஜேபி விடுங்க, நம்ம குஷ்பு இருக்கிறாள் நடிகை தானே, பேர் தாங்கி முஸ்லிம் பேர் தாங்கி நடிகை, பிறப்பால் அவர் ஒரு முஸ்லிம் தான், பெயர் தாங்கி முஸ்லிம். இஸ்லாத்தின் எந்த அம்சத்தையும் பின்பற்றக்கூடியவர்கள் அல்ல, தன்னை எந்த நேரத்திலையும் முஸ்லிமாக அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், பேர் தாங்கி முஸ்லிம் தான். சரி, ஒரு முஸ்லிம் பெண்மணி குஷ்பு, அவரை கல்யாணம் பண்ணது யாரு? முஸ்லிமா? இல்ல, இந்து. சுந்தர் சிங்கிற ஒரு இந்து தான் கல்யாணம் பண்றாரு. இதுக்கு பேர் என்ன பேர்? இங்க பாய் மதம் மாத்தி கல்யாணம் பண்ணா லவ் ஜிஹாதுன்னு பேர் வைக்கிறல்லப்பா. ஒரு இந்து முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு பேர் என்ன பேரு? அதுக்கு நம்ம நாட்டில் பேரே கிடையாது. அப்ப இது வன்மம், இது வெறுப்பை தவிர்த்து வேற என்ன? இது மத வெறுப்பு பிரச்சாரம் தானே. நமது நாட்டில் இயல்பாக நடைபெறக்கூடிய ஒன்றுக்கு மற்றதையெல்லாம் விட்டுருவாங்க. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் வேறு மதங்களை சார்ந்த பெண்களை கல்யாணம் செய்தால் அதற்கு பேர் இல்லை. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம் பெண்களை திருமணம் செய்தால் அதற்கு நமது நாட்டில் பேர் இல்லை. ஒரு முஸ்லிம் ஆண் இந்து பெண்ணை திருமணம் செய்துவிட்டால் அது லவ் ஜிஹாது இப்படின்னு உனக்கு சொன்னவையவன். இவர்கள் எந்த அடிப்படையில் மதவெறியை புகுத்துகிறார்கள் தெரிகிறதா? இது லவ் ஜிஹாது. இப்ப லவ் ஜிஹாதோடு இல்லை, ஏகப்பட்ட ஜிஹாது வந்துருச்சு. லேண்ட் ஜிஹாது. லேண்ட் ஜிஹாது என்ன? ஒரு முஸ்லீம் ஏதாவது ஒரு நிலத்துல இடம் வாங்கிட்டான்னா, இந்துக்கள் அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில் போய் இடம் வாங்கிட்டா லேண்ட் ஜிஹாது. டிஎன்பிஎஸ்சி ஜிஹாது தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி ஜிஹாது, யூபிஎஸ்சி ஜிஹாது. டிஎன்பிஎஸ்சி ஜிஹாது என்னவா? தமிழ்நாடு அரசு தேர்வோர் ஆணையம் நடத்தக்கூடிய பரீட்சை, அதுல எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் போய் அட்டன் பண்ணுவான். முஸ்லிம் இளைஞன் போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கு பேர் டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத். மத்திய அரசு தேர்வோர் ஆணையம் நடத்தக்கூடியதான் யூபிஎஸ்சி. மத்திய அரசு பணிகளுக்காக வேண்டி அவங்க தேர்வு நடத்துவாங்க. அதுல எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு முஸ்லிம் இளைஞன் அதுல போய் அட்டன் பண்ணிட்டா யூபிஎஸ்சி ஜிஹாத். முஸ்லிம் சமூகத்தை இவர்கள் எந்த அளவிற்கு தனிமைப்படுத்த முயல்கிறார்கள், எவ்வளவு வெறுப்பை இவர்கள் விதைக்க முயல்கிறார்கள் பாருங்க. இதை தமிழ்நாட்டிலையும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எப்போதெல்லாம் தேர்தல் நெருங்குகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் மக்கள் நலத்திட்டத்தை மையப்படுத்தி பிரச்சாரம் செய்வது கிடையாது. முஸ்லிம்களாகிய நம்மை காட்டி, நம்மை அச்சுறுத்தி இவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள். தேர்தல் நெருங்குகிற காலகட்டத்தில், தேர்தல் நெருங்குகிற மாநிலத்தில் எல்லாம் இவர்கள் இதை செய்வார்கள். தமிழ்நாட்டிலும் அவர்கள் இதைத்தான் செய்ய முனைந்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்றது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. திருப்பரங்குன்றத்தில் என்ன பிரச்சனை? அங்க காலாகாலமா ஒரு பெரிய மலை, இந்த மலையில கோயில் இருக்கு, தர்காவும் இருக்கு. கீழே கோவில், மேல தர்கா. தர்காவுக்கு பக்கத்தில் கோவில் இருப்பதோ, கோவிலுக்கு பக்கத்தில் தர்கா இருப்பதோ நமது நாட்டுக்கு புதிய ஒரு விஷயமே அல்ல. நமது நாட்டில் நீங்கள் எங்கு பார்த்தாலும் இதை காண இயலும். திருப்பரங்குன்றம் என்றில்லை, எந்த ஊர்ல நீங்க பார்த்தாலும், தமிழ்நாட்டிலேயே ஏராளமான ஊர்கள்ல பாருங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்கும். அதே தெருவுல கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கடைகள், 10 வீடுகள் தாண்டி கோவில் இருக்கும். கோவிலுக்கு பக்கத்தில் பள்ளிவாசல், பள்ளிவாசல் பக்கத்தில் கோவில். இது தமிழ்நாட்டில் நீங்க நிறைய பார்க்க இயலும். அது புதுசே அல்ல நமது நாட்டிற்கு. அது மாதிரிதான் அங்கேயும் திருப்பரங்குன்றம் மலையிலையும் மேல தர்கா இருக்கு, கீழே கோவில் இருக்கு. தர்கா இருப்பது அங்குள்ள இந்து மக்களுக்கு பிரச்சனை இல்லை, கோவில் இருப்பது அங்குள்ள முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பிரச்சனை பண்றது யாரு? பிரச்சனை இல்லைங்கிறது தான் சங்கிக்கு பெரிய பிரச்சனை. இந்த சங்க பரிவார குழுவிற்கு பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறாங்களே, இப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு அமைதி அவர்களுக்கு கூடாது. நம்ம எல்லோரும் அமைதியை விரும்புகின்ற பொழுது, நாம் எல்லோரும் நல்லிணக்கத்தை விரும்புகின்ற பொழுது, ஓ நம்பிக்கை உனக்கு, ஏன் நம்பிக்கை எனக்கு என்று அமைதியை விரும்புகின்ற பொழுது, இவர்கள் அந்த அமைதிக்கு கேடு விளைவிக்கும் வேலைகளில் ஈடுபடுவார்கள். அதைத்தான் செஞ்சான் திருப்பரங்குன்றத்தில். மேல தர்கா இருக்குல்ல, முதல் இந்த திருப்பரங்குன்றத்தில் எப்படி பிரச்சனை பண்றான் தெரியுமா? தர்காவுக்கு போறவன் ஆடை எடுத்துட்டு போவான்.
முதல் இஸ்லாத்துல தர்கா கிடையாது. அல்லாஹ்வை தான் வணங்கணும். எந்த ஒரு பிரார்த்தனை செய்வதா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். ஆனால் முஸ்லிம்கள் அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக தர்கா அங்கங்க உருசு கொண்டாட்டங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இது முஸ்லிம்கள் நாங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒன்று. இவன் என்ன செய்யறான், தர்காவுக்கு ஆடு கொண்டு போவான், அங்க வெட்டி பாத்தியா ஊதி சாப்பிடுறது. இதை முதல் தடுக்க வர்றாங்க. திருப்பரங்குன்றம் மலையில போய் ஆடு வெட்டுறாங்க. முருகன் மலையில அசைவம் சாப்பிடலாமா? காலங்காலமா அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு கும்பல், இந்த சங்க பரிவார கும்பல் கிளம்பி அதற்கு தடை போட பார்க்கிறார்கள். கீழ்மட்டத்தில் உள்ள அரசு அதிகாரிகளை கைக்குள் போட்டுக்கொண்டு ஆடு கொண்டு செல்லக்கூடாது, கோழி கொண்டு செல்லக்கூடாது, அங்கே அறுத்து பலியிடுதல் கூடாது என்று ஒரு இடைக்கால தடையை பிறப்பிக்கிறார்கள். அதுதான் ஃபர்ஸ்ட் பிரச்சனை. அதுக்கப்புறம் அதற்கு பிறகு திடீரென்று இவர்கள் இந்த பிஜேபி அங்கு ஏற்கனவே ஒரு கட்சி மாநாடு ஒன்று நடத்தணும்னு திட்டத்தில் இருக்கு. கட்சி மாநாடு முருக பக்தர்கள் மாநாட்டை மாத்துறாங்க. பிரச்சனை வந்துருச்சு. நம்ம இதைத்தானே தேடிக்கிட்டு இருந்தோம். இதை ஒட்டி ஏதேனும் ஒரு அறுவடை செய்ய வேண்டும், இந்த பிரச்சாரத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கட்சியின் சார்பாக முருக பக்தர்கள் மாநாடு சரி நடத்திக்கங்க. அந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் முழுக்க முழுக்க அவர்கள் பேசியது முஸ்லிம்களை பற்றி. எல்லாரும் பிஜேபியில் உள்ள மாநில தலைவர் அண்ணாமலை எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை மையப்படுத்தி முஸ்லிம்களை குறிவைத்து முஸ்லிம்களை அட்டாக் பண்ற விதமாகவே பேசுகிறார்கள். அதிலிருந்து கொஞ்ச காலம் திருப்பரங்குன்றத்தில் இப்ப சமீபத்தில் என்ன பிரச்சனை கிளப்புறாங்க, தீபத்துன் மேலே இருக்கிறது, அங்கே தீபம் ஏற்ற வேண்டும். கோவில் நிர்வாகம் சொல்லுது, திருப்பரங்குன்றத்தில் உள்ள கோவில் நிர்வாகம் சொல்லுது மேலே இருப்பது தீபத்துன் அல்ல, அங்கே தீபம் ஏற்றுவது கோவிலின் ஆகம விதிகளுக்கு எதிரானது. உச்சி பிள்ளையார் கோவில் அதற்கு நேர் எதிரான பகுதி, அங்கதான் நாங்கள் வளமையா தீபம் ஏற்றுவோம், அந்த பகுதியில் தீபம் ஏற்றி விட்டோம். மேலே இவர்கள் எங்கே தீபத்துன் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? தர்காவுக்கு நேர் ஆப்போசிட்ல ஒரு 15 மீட்டர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல் தூண், நில அளவை கல் தூண், அது சர்வே கல்லு. அது தர்காவுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்கும், 15 ஃபீட்ல இருக்கும். அங்குதான் விளக்கை ஏற்றுவோம் நிக்கலாம். இந்த சங்க பரிவார குழுக்கள் திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து மக்கள் அல்ல, கோவில் நிர்வாகம் அல்ல, அவர்கள் இந்த கோரிக்கையினை எழுப்பவில்லை. சங்க பரிவார குழுக்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். நாங்கள் அங்கேதான் தீபம் ஏற்றுவோம், அது தீபத்தூண் என்று சாதிக்கிறார்கள். நீதிமன்றத்தை கைக்குள் போட்டு நீதிபதியை கைக்குள் போட்டுக் கொண்டு ஒரு உத்தரவை வாங்கி அதை ஏற்றியே தீர்வோம் என்கிறார்கள். கோவில் நிர்வாகம் சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது அது நில அளவை கல்லு, அது தீபத்தும் கிடையாது. 100 வருஷத்துக்கு மேல அங்க ஏத்தலங்க. வளமையா அப்படி இல்லை. வளமையா எங்க ஏத்துவாங்களோ அங்க ஏத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கார்த்திகை திருநாள் அவங்க பண்டிகை வருகின்ற பொழுது திருப்பரங்குன்றத்தில் இந்த கோவில்ல எங்க வளமையா ஏத்துவாங்களோ கடந்த 100 வருஷத்துக்கு மேல எந்த பகுதியில் தீபம் ஏற்றுவார்களோ அங்கே ஏற்றி விட்டார்கள். இவன் புதுசா கிளப்புறான், தர்காவுக்கு பக்கத்தில் தீபம் ஏத்தணுங்கிறான். பாருங்க அநியாயமா இந்த இல்லாத பொய்ய சொல்லி மதுரையில பூர்ண சந்திரன்கிற ஒரு சகோதரர் தற்கொலை பண்ணிட்டார். 2 பிள்ளை, ஒரு இளம் மனைவி, பெற்றோர் அவர்கள் எல்லாம் விட்டு உடலில் தீக்குளித்து தற்கொலை செய்து விட்டார். இந்த உயிரிழப்புக்கு அடிப்படையான முக்கியமான காரணம் என்ன? ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார குழுக்கள் பரப்பிய பொய் பிரச்சாரம் தான் காரணம். தீபம் ஏற்றி கொண்டிருக்கிற பகுதியில் தீபமே ஏத்தல அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி முருக பக்தர்களுக்கு சில பேருக்கு மன உளைச்சல், ஆகா தீபம் ஏத்தலையா, மன உளைச்சலை உருவாக்கி என்ன செய்தார்கள் தெரியல, அவர் தற்கொலை பண்ணிட்டார். இந்த தற்கொலைக்கு யார் பொறுப்பேற்பது? அந்த 2 பிஞ்சு குழந்தைகளுக்கு யார் பொறுப்பேற்பது? எதற்கும் தற்கொலை தீர்வு கிடையாது. ஒரு வாழப்படி அங்கே தீபம் ஏற்றுவது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட தற்கொலை அதற்கு தீர்வா? அப்படின்னா இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு நாளும் முஸ்லீம் தற்கொலை பண்ணணும். இஸ்லாத்தில் அது கிடையாது. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. அங்க எங்க தீபம் ஏத்தணுமோ அங்க ஏத்தியாச்சு. ஏத்தாத கடந்த 100 வருஷத்துக்கு மேல எந்த பகுதியில் தீபம் ஏற்றுவது வழக்கம் இல்லையோ அங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி தற்கொலை செய்வது எந்த வகையில் நியாயம்? குடும்பத்தை கவனிக்காம, பிள்ளையை பார்க்காம,
இந்த அளவிற்கு மதவெறி சிந்தனையை ஊட்டுவது யார்? RSS, BJP, சங் பரிவார குழுக்கள் அப்பாவி இந்து மக்களின் மூளைகளை செலவி செய்கிறார்கள். அவங்கள மூளை செலவு பண்ணி அவங்களை ஏமாத்தி இல்லாத ஒரு காரியத்தை இருப்பதை போல நீ நசுக்கப்படுற, உன் உரிமை இல்லாம போகுது என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்வில் விளையாடுகிறார்கள். இவங்க நோக்கம் என்ன? அங்க தீபம் ஏத்துறதா நோக்கம்? மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பொழுது ராஜா தெளிவா சொல்றார், என்ன தர்காவை ரீலோகேட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படிங்கிறார். பாபர் மஸ்ஜிதை எப்படி ரீலோகேட் பண்ணமோ அதுபோல தர்காவை ரீலோகேட்னா அந்த இடத்தை மாத்திடணுமா, அங்க இருக்கிற தர்காவை எடுத்து பேத்து வேற இடத்துக்கு மாத்தி வைக்கணுமா. ராஜா வீட்டு பக்கத்துல தான் வைக்கணும். ரீலோகேட் பண்ணி வைக்கிறதா இருந்தா அதுக்கு சிறந்த இடம் முதல் ராஜாவை ரீலோகேட் பண்ணணும். எங்க? அந்த வீட்டில இருந்து இல்ல, தமிழ்நாட்டில இருந்து அவரை ரீலோகேட் பண்ணிடணும். நீ மகாராஷ்டிராவுக்கு போய்க்க, இல்ல ஊபிக்கு போயிரு, ஓம் பகுதிக்கு போ, இங்க உள்ள தமிழ் மக்களை நிம்மதியா வாழ விடு. உன் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்த அப்பாவி இந்து மக்களை, பிற்படுத்தப்பட்ட இந்து மக்களை அவர்களின் வாழ்வில் விளையாடுவதை நாசம் செய்து அவருடைய வாழ்வில் விளையாடி அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ற இந்த காரியம் விட்டொழிக்கப்பட வேண்டும் என்றால் இவனை முதல் ரீலோகேட் பண்ணணும். பாருங்க, ஒருத்தர் எந்த அளவுக்கு மூலச்செலவை செஞ்சிருந்தா இப்படி செஞ்சிருப்பார். பிள்ளைகளை கவனிக்காம நண்பர்களுக்கு ஏதோ ஆடியோ போட்டு தற்கொலை பண்றாருன்னா அப்படின்னா ஏன் ராஜா தற்கொலை பண்ணல? ஒரு பேச்சுக்கு, ஒரு வாதத்துக்கு, தீபத்தூண்ல தீபம் ஏற்றவில்லை ஆகையினால் நான் தற்கொலை செய்கிறேன்னு ராஜா பண்ணிருக்கலாமே, ஏன் பண்ணல? பண்ணவே மாட்டார்கள். அவங்க நோக்கம் என்ன? அப்பாவி மக்களின் மூளையை செலவை செய்து மதவெறி பரப்புவது ஒன்றே அவர்கள் நோக்கம். தெளிவா சொல்றார், திருப்பரங்குன்றம் மற்றும் ஒரு அயோத்தியாக, ஆனால் அதில் என்ன தவறு? அயோத்தி மாதிரி ஆக்குவேங்கிறாங்க. தமிழ்நாடு நிம்மதியா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அயோத்தி மாதிரி ஆக்கணும்னா என்ன பொருள்? அதனுடைய பொருள் என்ன? அயோத்தியில் என்ன நடந்தது? பள்ளிவாசலை இடிச்சாங்க, அதன் பேர்ல பல நூறு முஸ்லிம்களை கொண்டு குவித்தார்கள். அதுபோல் இங்கே தமிழகத்தில் மதுரை பகுதியை ஆக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அது தர்காவை இடிக்கணும், அதன் அர்த்தம். அதை தாண்டி வேற என்ன அர்த்தம் இருக்கிறது? அதன் பேர்ல முஸ்லிம்கள் வந்தால் அவர்களை கொன்று குவிக்கணும் என்பதை தாண்டி திருப்பரங்குன்றம் மற்றும் ஒரு அயோத்தியாக ஆகும் என்பதற்கு வேறு என்ன பொருள் இருக்கிறது? அதுக்கு தான் அரசாங்கம் தடுக்குது, அதுக்கு தான் காவல்துறை அதிகாரிகள் தடுக்கிறாங்க. இவங்க வந்தா கொலை நாசம், சங்க பரிவார குழுக்கள் மேலேறி வந்தால் இவர்களின் நோக்கம் வெறுமனே தீபம் ஏற்றி விட்டு கலைந்து செல்வது அல்ல, தர்காவை குறிவைத்து அதனை தகர்க்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கம். தகர்ப்பதோடு நின்று விடாமல் அதன் பேரில் தமிழ்நாட்டிலே நல்லிணக்கத்தோடு ஒற்றுமையோடு வாழ்கிற முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் கலவரத்தை உண்டாக்குவது. இவங்களுக்கு கலவரம் இல்லைன்னா இவங்க நிம்மதியா இருக்கும், தூங்க மாட்டாங்க. இவங்களுக்கு நாளொன்றுக்கு ஏதேனும் ஒரு கலவரம் நடைபெற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு நீதிபதியும் துணை போறாரு. பாருங்க, இத்தனை வருஷமா என்ன வழக்கம், என்ன நடைமுறை, கோவில் நிர்வாகம் என்ன சொல்லுது, தர்கா தரப்பு என்ன சொல்லுது, வக்ஃப் வாரியம் என்ன சொல்லுது, எதையுமே கேட்காம வழக்கு வந்த மாத்திரத்தில் அப்படியா போய் தீபம் ஏத்துங்க. சட்டத்தின்படி தீர்ப்பளிப்பவர் தான் நாம் மதிக்க வேண்டிய நீதிபதி. சட்டத்தின் புறக்கூறுகளை கவனிக்காமல் தீர்ப்பளிக்கின்ற தீர்ப்பு நம்ம மதிக்க வேண்டிய தேவையே இல்லையே. இதே திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இதற்கு முன்பு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு எந்த தீப தூண் என்று சொல்கிறார்களோ அங்க தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. உச்சிப்பிள்ளையார் கோயில் வளமையா எங்க தீபம் ஏற்றுவாங்களோ ஏத்திக்கங்க. அந்த கல்ல தர்காவுக்கு பக்கத்தில் உள்ள கல்லுல தீபம் ஏற்ற வேண்டாம், கூடாது, தெளிவா சொல்லியிருக்கிறாங்க 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அதையும் கவனிக்காம, முந்தைய தீர்ப்புகளை கவனிக்காம, நூற்றாண்டு காலமாக உள்ள வழக்கம் என்ன என்பதை கவனிக்காம போய் தீபம் ஏத்துங்க. அதற்கு நீதிமன்ற வளாகத்தில் காவல் காக்கக்கூடிய காவலர்களை பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கிறது. போங்க, நீங்க அதுக்கு பாதுகாப்புக்கு போங்க. அவங்க வேலையை அந்த பில்டிங்ல பாதுகாக்கிறது தான். கோர்ட் வளாகத்துக்குள்ள பாதுகாப்புக்கு இருக்கிறது. இப்ப ஏடிஎம்ல பாதுகாப்புக்கு இருப்பாங்கல்ல, பேங்க்ல பாதுகாப்புக்கு உள்ளுக்குள்ள யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களாம் இந்த பில்டிங்கோட அவங்களுடைய பவர் முடிஞ்சிருச்சு. வெளியே வந்து அந்த பவர் காட்டக்கூடாது, கிடையாது. அப்படி நீதிமன்ற வளாகத்திற்குள் காவல் காக்க வேண்டிய காவலர்களை கோவிலுக்கு மலைக்கு மேல தீபம் ஏத்துறதுக்கு நீங்க போங்க, நான் சொல்ற இடத்துல தீபம் ஏத்துனாங்களான்னு பாருங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவிற்கு ஒரு நீதிபதியின் சிந்தனைக்குள்ளும் இந்த மதவாதம் உள்ளே நுழைந்திருக்கிறது.
ஏதாவது ஒரு வகையில முஸ்லிம்களின் உரிமையை பறிக்கணும்னு பார்க்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க அவர்கள் ஏராளமான வழிபாட்டு தலங்களை குறிவைத்திருக்கிறார்கள். பாபர் மஸ்ஜித் அதனுடைய ஆரம்ப புள்ளி, கியான்வாபி மஸ்ஜித் அதனுடைய அடுத்த இலக்கு, ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அதற்கு அடுத்த இலக்கு. இப்படி இந்தியாவெங்கிலும் நூற்றுக்கணக்கான பள்ளிவாசல்களை குறிவைத்து இவற்றையெல்லாம் தகர்க்க வேண்டும். காரணம், இது இந்து ராஷ்டிரம் தெளிவாக சொல்கிறார்கள். ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படியே வரிசையாக ஒவ்வொரு பள்ளிவாசலா இடிச்சு தரைமட்டம் ஆக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், முஸ்லிம்களை நசிக்கலாம் நினைக்கிறாங்க. ஒருபோதும் முடியாது. சட்டத்தின் துணை கொண்டு சங்க பரிவார குழுக்களை எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு முடியும். தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? அதுக்கு எந்தெந்த விதத்தில் மக்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டுமோ விழிப்புணர்வோடு சட்டத்தின் அடிப்படையில் அந்த விழிப்புணர்வை நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த எஸ்ஐஆருடைய நோக்கம் என்ன? தேர்தல் ஆணையத்தை கைக்குள்ள போட்டு இவர்களுக்கு வேண்டாதவர்களின் வாக்கை பறிப்பது, இழக்க செய்வது. இதுதான் எஸ்ஐஆரின் நோக்கம். எஸ்ஐஆருக்கு என்ன காரணம் சொன்னாங்க? இவங்க பீகார்ல கொண்டு வந்தாங்கல்ல, ஃபர்ஸ்ட் என்ன காரணம் சொன்னாங்க? பங்களாதேஷ்ல இருந்து இங்க ஊடுருவி வந்துட்டான், அவனை எல்லாம் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு வெளியேற்றணும். சரி, ஒரு பேச்சுக்கு கண்டுபிடிச்சு வெளியேற்றணும், செஞ்சுட்டு. இப்ப இங்க எந்த பங்களாதேஷ்காரன் இருக்கான்? தமிழ்நாட்டில் பீகார்ல பங்களாதேஷ காரணம் காட்டினாங்கன்னா அது எல்லை பக்கம். சரி, இங்க நமக்கு என்ன பங்களாதேஷ் எல்லை பக்கத்தில் இருக்கா? அங்கிருந்து டெய்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறான். அங்க ஒரு பொய் காரணம், ஒரு ஜோடனை செய்து கொண்டு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி குழப்பம் பண்ண. பீகார்ல அது போன்ற எஸ்ஐஆர் என்கிற ஒன்றை செய்து 70 லட்சத்திற்கும் மேலே பல வாக்குகளை அங்கே இழக்க செய்தார்கள். தமிழ்நாட்டில் அதை விட பெரிய கொடுமை. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா சுமார் 1 கோடிக்கும் நெருக்கமா 97 லட்சம் 97 லட்சம் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆரின் மூலம் நீக்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் தகவலை வெளியிட்டிருக்கிறது. 97 லட்சம். சரி, இந்த 97 லட்சத்துல 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்களாம். ஏத்துக்குவோம், அந்த அந்த பட்டியலை ஏத்துக்குவோம். தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்புவோம். அதுல கூட நிறைய குளறுபடி இருக்கும். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதையுமே குளறுபடி இல்லாம செய்ய தெரியாது. இறந்து விட்டதாக இவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா, அந்த லிஸ்ட்ல போய் நீங்க பார்க்கணும். ஏன் திடீர்னு நம்மளையே செத்து போனதா சொல்லுவோம். இறந்து போனவர்கள் அந்த ஏஎஸ்டின்னு ஒரு 3 பட்டியல் போட்டிருக்கலாம். ஏஎஸ்டி, ஏனா ஆப்சண்ட், எஸ்னா ஷிஃப்டட். ஆப்சண்ட்னா என்ன? நாங்க போகும்போது அவங்க இல்ல, ஆப்சண்ட். இது ஒரு ஏ. எஸ் ஷிஃப்டட், அங்கிருந்து வேற பகுதிக்கு குடிமாறி போயிட்டாங்க, ஷிஃப்டட் ஆயிட்டாங்க. டி டெத். இப்ப அந்த டெத்தை மட்டும் தான் சொல்றோம். 97 லட்சத்துல 27 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்கிறான். நம்புவோம், இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா பீகார்ல வட மாநிலங்கள்ல இந்த எஸ்ஐஆர் முன்னெடுக்கப்பட்ட போது இப்படித்தான் செத்து போயிட்டு தான் சொன்ன ஒரு 5 பேரை கூட்டு வந்து ராகுல் காந்தி டீ குடிக்கிறார். அவர் பத்திரிகையாளர் சொல்றாரு, இந்த பாருங்க, உலகத்திலேயே செத்து போனவங்களோடு டீ குடிக்கிற வாய்ப்பு என் ஒருவனுக்கு தான் கிடைத்திருக்கிறதுங்கிறார். அப்ப அந்த பட்டியலை நம்மள சேர்க்க மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நம்மளாம் இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணணும். எதுல உசுரோடு தான் இருப்போம், இருந்தாலும் அவங்க தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் போய் நம்ம எதுவும் செத்து போயிட்டோமா, அந்த லிஸ்ட்ல நம்மள எதுவும் கொண்டு வந்துட்டாங்களா, கரெக்டா செக் பண்ணணும். இறந்து விட்ட நம்முடைய உறவினர்கள் கடந்த தேர்தலில் இருந்து இந்த முறை இல்லை அப்படின்னா அவங்களாம் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களா, அதையும் செக் பண்ணணும். இது ஒரு கணக்கு. ஒரு பேச்சுக்கு இந்த 97 லட்சத்துல 27 லட்சம் நீக்கப்பட்டாங்க. இறந்தவங்க, அவங்களாம் இறந்தவங்க, அதனால நீக்கிட்டோம். ஓகே. 4 லட்சம் பேர் டவுட் அப்படிங்கிறாங்க, டபுள் என்ட்ரிங்கிறாங்க. 97ல 4 லட்சம் பேர் என்னவா டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரினா என்ன? இங்கேயும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க. உதாரணமா தமிழ்நாட்டிலேயே அவங்களுக்கு வாக்குரிமை இருக்கு, கர்நாடகாவிலையும் வாக்குரிமை இருக்கு, அப்படி. அல்லது சென்னையிலையும் வாக்குரிமை இருக்கு, மதுரையிலையும் வாக்குரிமை இருக்கு, சென்னையிலும் இருக்கு, வேலூர்லையும் இருக்கு. இப்படி 2 பகுதியில் வாக்குரிமை வைத்திருக்கிறார்கள். ஆகையினால் ஒன்றை நீக்கிவிட்டோம், ஒன்றை தக்க வைத்திருக்கிறோம். டபுள் என்ட்ரி. டபுள் என்ட்ரியில ஒன்றை நீக்கிட்டோம்ங்கிறாங்க, அதையும் ஏற்றுக்கொள்வோம். அப்ப 27 லட்சம் டெத்து, 4 லட்சம் டபுள் என்ட்ரி. இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை? 31. மீதம் உள்ள 66 லட்சம் பேர் நீக்கி இருக்கிறான். இது அல்லாம, டபுள் என்ட்ரி இல்லாம, இறந்தவர்கள் இல்லாம தேர்தல் ஆணையத்தால் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை? தமிழ்நாட்டில் 66 லட்சம். இது பீகாரை விட அந்த எண்ணிக்கை இங்க அதிகம். இந்த 66 லட்சம் பேருக்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன? 66 லட்சம் பேரும் மைக்ரண்ட் ஆயிட்டாங்க.
போயிட்டாங்களா, தமிழ்நாட்டை விட்டே போயிட்டாங்க. எங்கேயா போனாவே தமிழ்நாட்டை விட்டே போயிட்டாங்க. அவங்க இங்க இல்ல, நாங்க போய் பார்த்தோம், அங்க அவங்க இல்லவே இல்லை. நிரந்தரமாக இடமாற்றம் ஆகிவிட்டார்கள். நிரந்தரமா இடமாற்றம் 66 லட்சம் பேரா? அந்த அளவுக்கு நம்ம நிரந்தரமா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போயிட்டானாவே. 66 லட்சம் பேர் சொல்றாங்க. இந்தியாவை விட்டே போய்விட்டார்கள். நிரந்தரமா அட்ரஸ் விட்டுட்டு போயிட்டாங்க. 66 லட்சம் பேர் மைக்ரண்ட் ஆகி போயிட்டாங்க. இன்னும் சில பேருக்கு காரணம் சொல்றான், போனோம் இல்லைங்கிறான். இந்த தேர்தல் ஆணையம் சொல்றதை நம்ம நம்ப முடியாது. போனோம்னு சொல்வதே முதல்ல நம்ப முடியுமான முடியாது. விதிப்படி 3 தடவை போகணும். ஆனா அப்படி வந்தார்களா தெரியல. அப்ப இந்த 66 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. வேலூரில் மட்டும் 2,15,000. வேலூர் மாவட்டத்தில் டிஸ்ட்ரிக்ட்ல அனைத்து சட்டமன்ற தொகுதியும் சேர்த்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எண்ணிக்கை 2,15,000. அதுல காட்பாடியில மட்டும் 35,000 பேர். வேலூர் சட்டமன்ற தொகுதி இருக்குல்ல, அங்க 54,000 பேர். குடியாத்தத்துல 58,000 பேர். இப்ப நீங்க எல்லாம் போய் செக் 58,000 பேர் டோட்டலாவே இல்லைங்கிறான். இந்த 58,000 பேருக்கு நான் சொல்றது குடியாத்தத்தில் மட்டும் 58,697 பேரு. என்னப்பா அவங்கள என்ன ஆனாங்கன்னே தெரியல, எல்லாம் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க நம்ம தான் செக் பண்ணணும். 58,000 வாக்குகள்லாம் சும்மாவா? அது நம்முடைய வாக்குரிமை இழக்கப்படுமையானால் எந்த அளவிற்கு ஒரு பெரிய பாதகம் ஏற்படும், நம்முடைய எந்த உரிமையும் நாம் நிலைநாட்ட இயலாது. அப்ப எஸ்ஐஆர் என்பது வடமாநிலங்களில் இவர்கள் செய்ததின் நோக்கம் முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிப்பதுதான். பிஜேபிக்கு பிடிக்காத, பிஜேபிக்கு எதிர் சித்தாந்தத்தில் உள்ளவர்களுடைய வாக்கை பறித்து பிஜேபியை வெற்றி பெற செய்வது, பிஜேபியின் கூட்டணியை வெற்றி பெற செய்வது. அதனால்தான் ஏடிஎம்கே என்ன செய்து எஸ்ஐஆரை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்? இதன் மூலம் ஓட்டு பறிக்கிறது, இருக்கிற வாக்கை பறிக்கிறதுலாம் முஸ்லிம்கள் வாக்கையும், ஏனைய அதிமுகவிற்கு எதிரான கட்சிகளை சார்ந்தவர்களுடைய வாக்கையும் தான் பறிக்க போறாங்க. மத்திய பாஜகவிற்கு சப்போர்ட் பண்ற விதத்துல தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. அதில் மாற்று கருத்திற்கே இடமில்லை. அப்ப அதுல யாருக்கு நன்மை, யாருக்கு பலன்? அதிமுகவிற்கு பலன். ஆகவேதான் அதிமுக நாங்கள் இதனை வரவேற்கிறோம். அப்ப இப்படி இத்தகைய பணிகளை செய்து முஸ்லிம்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு ஒரு புறம் சதி திட்டம் தீட்டுறாங்க. கொல்லைப்புற வழியாக வந்து எஸ்ஐஆர்னு ஒரு பேரை சொல்லி நம்ம ஓட்டை எடுக்கலாம்னு பார்க்கிறாங்க. ஏனைய பகுதிகளில் மத விருப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இவை எல்லாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டான நாடு. மத வெறுப்பை இந்த மண், இந்த பூமி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? கர்நாடகாவில் ஹிஜாபுக்கு தடை வந்த பொழுது பள்ளி மாணவிகள் ஹிஜாபு போட்டு வரக்கூடாது, தலை முக்கால் அணிந்து வரக்கூடாது என்று தடை போட்ட பொழுது தமிழ்நாட்டை சார்ந்த இந்து மக்கள் பலர் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தலை முக்காலை போட்டு வீடியோ போட்டு முஸ்லிம்கள் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொன்ன பூமி இந்த பூமி. சென்னை பேரிடர் காலகட்டத்திலே ஒரு பிரசவத்தில் இருக்கக்கூடிய நிறைமாத கர்ப்பிணியை யூனுஸ் என்கிற ஒரு முஸ்லிம் அந்த பேரிடர் காலகட்டத்தில் காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தார். இப்போது நான் சொல்வது கதை அல்ல, உண்மை, நிஜம். அப்போது அந்த தாய் உறுதி கொள்கிறாள், தனக்கு என்ன குழந்தை பிறந்தாலும் என்னை காப்பாற்றிய யூனுஸ் என்கிற பெயரையே வைக்க வேண்டும் என்று. அந்த தாய்க்கு பெண் குழந்தை பிறந்தது. பெண் குழந்தை என்றும் பாராமல் அந்த பெண் குழந்தைக்கும் ஒரு இந்து தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கும் யூனுஸ் என்று பெயர் வைத்த வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு. ஆகவே இங்கே முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மதத்தின் பெயரை சொல்லி வெறுப்பை ஊட்டி பிரிக்க வேண்டும் என்கிற பாஜகவின் நப்பாசை ஒருபோதும் ஈடுபடாது. மதவெறி சக்திகளை அரசியல் சட்டத்தின் துணை கொண்டு முறியடிப்போம். தமிழகம் எங்கும் மனிதநேயத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரத்தின் மூலம் நாம் அதிகப்படுத்துவோம். அதற்கு வல்ல அல்லாஹ் துணை செய்வானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹுதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.